அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்ற சொல்லலாங்க. அப்படிப்பட்ட துறையிலிருந்து தான் இன்று அஃபிஷியலாகவே 2025க்கான புதிய அரசு வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு மக்களே. இது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் தான், சரிங்களா? அது எந்த துறையிலிருந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, நமக்கு கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் தாங்க அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த விஏஓ உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் ரெக்ரூட்மெண்ட் கொடுப்பாங்க. அதன் அடிப்படையில் இப்போது பிப்ரவரி மாதமே இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க மக்களே. சீக்கிரமாகவே இந்த அரசு வேலையை இந்த வேலையை ஃபில் பண்ணுறணும் அப்படின்றதுக்காக முதல்லையே இதற்கான நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த விஏஓ உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக எவ்வளவு வேக்கன்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க, ஸோ டோட்டலாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்குது, ஸோ எப்படி இந்த விஏஓ உதவியாளர் வேலையை அப்ளை பண்ணுறது, ஆன்லைனில் அப்ளை பண்ணணுமா ஆஃப்லைனில் அப்ளை பண்ணணுமா, ஸோ இதற்கான முழுமையான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆஃப்லைனில் கொடுப்பாங்களா, ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம், அதோட அஃபிஷியல் வெப்சைட் என்ன இருக்குது, அதை பற்றின அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னென்னா, இந்த விஏஓ உதவியாளர் வேலைக்கு எக்ஸாம் இருக்குதா, ஸோ அப்ளை பண்ணதுக்கப்புறம் எத்தனை நாளில் இந்த வேலையானது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஸோ அதை பற்றின அப்டேட்டு. அதே மாதிரி இந்த வேலைக்கு எந்த விதம் எப்படி எக்ஸாம் இருக்க போகுது, அந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது, எக்ஸாம் என்னென்ன மாதிரியான கேள்விகள்லாம் வரப்போகுது, ஸோ அதை எப்படி நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணணும், ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை பற்றின முழுமையான தகவல் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் எத்தனை நாளில் நமக்கு இந்த வேலையானது கிடைக்க போகுது, யார் யார் ஃபஸ்ட்டில் எலிஜிபிலிட்டி இந்த விஏஓ உதவியாளர் வேலையை அப்ளை பண்ணுறதுக்கு யார் யார் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்காங்க, ஸோ அதை கொண்டு தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி எந்த வயசில் இருந்து எந்த வயசு வரைக்கும் இந்த வேலையை நீங்கள் அப்ளை பண்ண முடியும், ஸோ யார் யாருக்கு இந்த வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுத்துருக்குறாங்க, முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, இதை கொண்டு தெளிவாகவும் துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், காண்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி அரசு வேலைகள்லாம் ஒரு தடவை மட்டும்தான் ரிலீஸ் பண்ணுவாங்க வருஷத்துக்கு, ஓகேங்களா? ஸோ அது இந்த வேலை உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் லைஃபே கூட செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 5 பேருக்காவது நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் ஒரு அரசு வேலைக்கு போகிறது வாய்ப்புகள் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான அப்டேட் என்னன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் நல்ல அப்டேட்லாம் கிடைக்கும், ஓகேங்களா? ஓகே, இந்த தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டண்ட், ஓகேங்களா, ரெக்ரூட்மெண்ட் 2024. ஏன்னா இந்த வேலைவாய்ப்பான நோட்டிஃபிகேஷன் டிசம்பர் மாதமே கொடுத்துருந்தாங்க. இப்போது அப்ளை பண்ணுறது ஸ்டார்டிங் ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இந்த அப்ளை பண்ணுறதுக்கு டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2299 வேக்கன்சி அஃபிஷியலாகவே கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த வேலையானது எங்கேருந்து நமக்கு அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், ஓகேங்களா, தமிழ்நாடு வருவாய்த்துறையிலிருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? ஸோ வீடியோவை தொடச்சா பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வேலையானது எங்கேருந்து கொடுத்துருக்கான்னு சொல்லியிருந்தேன், தமிழ்நாடு வருவாய்த்துறையிலேருந்து தான் இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? அடுத்ததாக என்ன போஸ்டிங்க்கு இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டண்ட், இந்த வேலைக்காக தான் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோம்னா 2299 வேக்கன்சி அஃபிஷியலாகவே நமக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, சரிங்களா?
அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணணுமா, ஆன்லைனில் அப்ளை பண்ணணுமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த விஏஓ உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் ஆஃப்லைனில் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து சர்டிஃபிகேட்டை வந்து ஜெராக்ஸ் வந்து போட முடியாததுக்கோசரம் வந்து பார்த்திங்கனாக்கா அப்படியே ஜெராக்ஸை வைக்காமல் அப்படியே ஒரிஜினல் வச்சு அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. நிறைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் மிஸ் ஆகிருக்கிறதுனால எல்லா அரசு வேலைகளுக்குமே ஒரு சின்ன அரசு வேலையாக இருந்தாலும் சரி இனிமேல் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த விஏஓ உதவியாளர் வேலைக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஜாப்போட லொக்கேஷன் ஓகேங்களா? ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 38 மாவட்டத்திலையும் சேர்த்து நீங்கள் எந்த மாவட்டத்தில் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான ப்ரிப்ரேஷனாக இருங்க. ஏன்னா நீங்கள் வந்து நான் கேட்குற மாவட்டத்தில் தான் நீங்கள் வந்து வேலை வந்து அவங்க கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம வந்து சொல்ல முடியாது. எந்த மாவட்டத்தில் வேணும்னாலும் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? அஃபிஷியல் வெப்சைட் ஓகேங்களா? ஸோ அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா www.tn.gov.in/ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட் ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். இந்த வெப்சைட்டில் தான் நம்ம போய்ட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எலிஜிபிலிட்டி ஃபார் வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட். இந்த விஏஓ உதவியாளர் வேலைக்கு என்ன படிச்சிருந்தா இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள், எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்கான எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா 5வது மினிமம் 5th ஸ்டாண்டர்ட் பாஸ் குவாலிஃபிகேஷன் எலிஜிபிள் திஸ் த வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாப். அதாவது மினிமம் நீங்கள் 5வதில் படித்து பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும் போதும் இந்த அரசு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி ஓகேங்களா? ஸோ நான் ஏன் இந்த மாதிரி லோ எஜுகேஷன் ஜாப்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா மினிமம் 5வது படிச்சிருக்கவங்களுக்கு, 8வது படிச்சிருக்கிறவங்களுக்கு, 10வது படிச்சிருக்கிறவங்களுக்கு, 12வது படிச்சிருக்கவங்களுக்கு லோ எஜுகேஷனில் இருக்கிற ஜாப்ஸ்லாம் நான் ஏன் திரும்ப போடுறேன் அப்படின்னா, ஏன்னா இந்த மாதிரி இருக்கிற பீப்புள்ஸ் தான் பார்த்திங்கன்னா அதிகமாக மெஜாரிட்டியாக இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சத்துணவு வேலைகள் தமிழில் நீங்கள் அதில் வந்து படிச்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மினிமம் நீங்கள் வந்து ஒரு 8வது 5வது படிச்சிருக்கணும். அப்படி இதில் நீங்கள் பாஸ் ஆகியிருந்தாலும் சரி தான், ஃபெயில் ஆகியிருந்தாலும் சரி தான், அதுக்கு கூட நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டாக இருப்பீங்க அப்ளை பண்ணுறது. இந்த மாதிரி வந்து ஈஸியாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தான் இந்த விஏஓ உதவியாளர் வேலைக்கும் மினிமம் நீங்கள் 5வது படித்து பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னாவே இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான் நீங்கள். சரிங்களா? ஸோ அப்படி இல்லை அப்படின்னா கேண்டிடேட்ஸ் ஆல்பி வித தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் கூட போதுமானதாக இருக்கும் அப்படின்றதையும் தெளிவாக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டாங்க பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேகன்சி டோட்டலாக எவ்வளவு வேகன்சி ஓகேங்களா? டோட்டலாக எவ்வளவு வேகன்சி இருந்தால் இந்த வேலைக்கு நீங்கள் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இது 38 மாவட்டத்துக்கும் சேர்த்து தான் இந்த வேகன்சியானது வந்திருக்குது ஓகேங்களா? ஸோ 2299 அஃபிஷியல் வில்லேஜ் அசிஸ்டன்ட் வேகன்சி வந்து 38 மாவட்டத்துக்கு வந்திருக்குது. அதில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மினிமம் ஒரு 50லேருந்து 100 வேகன்சி வந்திருக்கும் ஒவ்வொரு தாலுக்காலையும் கண்டிப்பாக. ஸோ அடுத்து தான் வந்து வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஏஜ் லிமிட் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் இந்த விஏஓ உதவியாளர் வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா எந்த வயதில் இருந்து எந்த வயது வரைக்கும், மினிமம் வயது என்ன, மேக்ஸிமம் வயது என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது தான் தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருந்ததுன்னா நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் மினிமம் ஓகேங்களா? மேக்ஸிமம் 34 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் ஒரு சில கம்யூனிட்டிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன கம்யூனிட்டி அப்படின்னா பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இந்த கேட்டகரியில் வரவங்க 21 வயசில் இருந்து 37 வயசு வரைக்கும் கூட அப்ளை பண்ணிக்கலாம். 3 வயது வரைக்கும் வயது வந்து கொடுத்துருக்குறாங்க எக்ஸ்ட்ரா ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக செலெக்ஷன் ப்ராசஸ். நிறைய பேருக்கு இருக்க சந்தேகம் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது, ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா, இந்த மாதிரி நான் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா? ஸோ இதுக்கான அப்டேட் நம்ம சொல்கிறேன். ஸோ இந்த விஏஓ உதவியாளர் வேலையை பொறுத்தவரையும் கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும் ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும், எப்படி நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க மினிமம் ஓகேங்களா, ஒரு எக்ஸாம் உள்ள ஆளுக்குள்ளே போன உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஆன்சர் ஷீட்டு உங்களுக்கு கையிலே கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர்லேயே ஆன்சரோடு இருக்கும், கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரோடு இருக்கும். அதை நீங்கள் அப்படியே பார்த்து காப்பி பண்ணி ஆன்சர் ஷீட்டில் எழுதி கொடுத்துட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஒரு சில மாவட்டங்களை இப்படி நடத்துவாங்க. ஒரு சில மாவட்டங்களில் அந்த மாவட்டத்தோட கலெக்டர் ஒரு தலைப்பு சூஸ் பண்ணுவாங்க. அந்த தலைப்பை சூஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த தலைப்பை வச்சு நீங்கள் ஒரு 2 பக்கம்
உங்களுக்கு தெரியிறத எல்லாமே எழுதலாம். ஓகேங்களா? எக்ஸாம்ன்றது ஒரு சிம்பிளா தான் இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு தமிழ்ல எழுதவும், படிக்கவும் தெரியுதா? தப்பு பிழை இல்லாம எழுத தெரியுதா? அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக தான் அந்த எக்ஸாம். ஓகேங்களா? அந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடுத்து தான் உங்களுக்கு இன்டர்வியூ. ஓகேங்களா? உங்களுடைய இன்டர்வியூ உங்களுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டிரைவிங் லைசென்ஸு, உங்களுக்கு என்னென்ன படிச்சிருக்கணும், இது என்னென்ன யாருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த இன்டர்வியூ பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாகவே ஜாபில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஈஸியாகவே. ஓகேங்களா? ஸோ செலக்ஷன் ப்ராசஸ்ன்றது இப்படி தான் இருக்கும். ஈஸியாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக இதற்கான சம்பளம், இதற்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் 11,000லேருந்து ஸ்டார்ட் ஆகி 35,000 வரைக்கும் இதற்கான சம்பளம் இருக்கும் அப்படின்றத தெளிவாக இந்த இடத்துல உறுதிப்படுத்திக்கிறேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி எப்படி என்னென்ன ப்ராசஸிங் முதற்கொண்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்தது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணுறது நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இது இருக்குது. இது வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான அப்டேட் நம்ம எடுத்து கொடுத்துருக்குறது. இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் எல்லாமே சொன்னீங்க. நீங்கள் எப்போ அப்ளை பண்ணுறது சொல்லலை, எல்லாமே கண்டிப்பாக சொல்கிறேங்க. ஸோ இந்த வேலைக்கு எப்போலேருந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரி 25ஆம் தேதியிலிருந்து இதற்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான போர்ட்டல், அதாவது வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அன்னையிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் வந்து 20ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கான அப்டேட் நம்ம கொடுத்துருக்கிறது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அரசு வேலையோட முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.